This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இருண்ட கதவு அப்படின்ற ஒரு பேய் கதை வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. கிராமத்துக்கு வெளியில் ஒரு அழகான பழமையான ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக யாருமே வரலை. ஆனால் ஒரு நாள் வந்து சிந்து அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து புதுசாக அந்த வீட்டுக்கு வர்றா. அவள் யார் அப்படின்னா ஒரு யூடியூபர். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த வீட்டை வந்து விலாக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே இருக்க எல்லார்கிட்டையுமே விசாரித்து பார்க்குறா. இந்த வீடு எப்படி, இது ஏன் இந்த வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை, இந்த வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே விசாரிக்கிறா. அப்போ அவங்க எல்லோரும் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பேய் வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேய் வீடுன்னு சொன்னதுனால அவளுக்கு என்ன அடுத்த ஆர்வம் வருது அப்படின்னா, அப்போ அந்த பேய் வீடு அப்படின்னா அந்த வீட்டில் நிஜமாலுமே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் ஒரு ஆசை. அதனால் அந்த வீட்டில் வந்து நம்ம விலாக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். அடுத்த நாள் சிந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, கேமரா, மைக்கு இது எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாள். வீட்டுக்கு முன்னாடி அவள் போனதுமே என்னாச்சு அப்படின்னா, அந்த வீட்டோட கதவு வந்து தானாகவே அப்படி மெதுவாக திறக்க ஆரம்பிக்குது. அப்போ அவள் சொல்கிறா, வாவ், இது இன்ட்ரோவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஷாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேமராவை மெதுவாக உள்ளே கொண்டு போக ஆரம்பிக்கிறாள். இந்த விலாக் எடுக்க ஆரம்பிக்கும் போதே வித்தியாசமாக ஆரம்பிக்குதே, வாவ், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறா. சிந்து மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாள். அவள் உள்ளே போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த வீடு ஃபுல்லாகவே ரொம்ப தூசும் பழைய பொருட்களும், அந்த சுவர் முழுக்க பார்த்தீங்கன்னா பிசாசு படம் மாதிரியான ஓவியங்கள்லாம் நிறைய வரைஞ்சிருக்கு. அந்த பிசாசு படங்களில் ஒரு படம் வந்து இந்த சிந்துவை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஏதோ கண்ணால் சொல்கிற மாதிரியே தெரியுது. சிந்துவுக்கு மனசுக்குள்ளார கொஞ்சம் ஒரே பதட்டம், பயம். ஆனால் இருந்தாலும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அவள் கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்காள். அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள மேல் மாடிக்கு போக ஆரம்பிக்கிறாள். அங்கே ஒரு கதவு மூடியே இருக்குது. அதை பார்க்கும்போது அவளுக்கு என்ன அப்படின்னா, இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கதவோட பக்கத்தில் போகிறாள். அப்போ அந்த கதவு பக்கத்தில் போனோடனே, அதை திறக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அவளுக்கு ஒரே நடுக்கம். டக்குன்னு அப்படியே சிந்து நடுங்குறாள். என்னடா அது, யாராக இருக்கும், யார் அது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே வரலை. ஆனால் கதவை மட்டும் திறக்காத அப்படிங்கிற குரல் மட்டும் அவளுக்கு வந்து நல்ல தெளிவாக கேட்டிருக்கு. யார் இப்படி நம்மளை கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே அந்த சிறிய அறையை என்ன பண்ணிட்டான்னா அவள் திறந்துட்டான். சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவோட இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அந்த அறையை திறக்கிறான். அந்த அறையில் வந்து ஒரு பெட்டி இருக்குது. அதை வந்து அந்த பெட்டியை எடுத்து பார்க்கத்தான் அந்த பெட்டியில் ஒரு சின்ன கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோன்னா நம்ம சிந்துவோட ஃபோட்டோ. இவளுக்கு என்னென்னா, நம்ம ஃபோட்டோ எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு செகண்ட் யோசிக்கிறான்.
அப்போ பக்கத்துலேருந்து ஒரு குரல் வருது, ஆமாம் இது உன்னோட ஃபோட்டோ தான் அப்படின்னு வருது. உடனே சிந்து பயந்து போய் சுவத்தோட சுவராக ஒட்டிக்கிறா. சுவரை போய் இப்படி கட்டி பிடிக்கிறா. அந்த சுவர் வந்து என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே லைட்டாக வெடிவு விடுற மாதிரி வர ஆரம்பிக்குது. பின்னாடி இருந்து ஒரே குரல், நீயும் என்ன மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ண வந்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவுக்கு ஒரே குழப்பம். என்ன சொல்கிறீங்கன்னு அப்படியே கேட்குறா. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறா. அந்த குரல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து வேறொரு விளாக் எடுக்க வந்த ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து அது சொல்லுது. சிந்துவுக்கு மனசில் ஒரே குழப்பம், பயம் எல்லாமே அவளுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. என்னடா இது குரல் கேட்குது, யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. அதுவும் நம்மளை மாதிரியே ஒரு விளாக் எடுக்க வந்த ஒரு யூடியூபர் அப்படின்னு வேற வந்து சொல்லுது. ஆனால் சொன்னால் ஏன் நம்ம முன்னாடி வரலை அப்படின்னு அவள் யோசிக்கிறதுக்குள்ளார அந்த கோஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அவள் கையில் இருக்க கேமராவை அப்படியே பிடுங்கி தூக்கி வீசிருச்சு. அப்படியே படபடன்னு ஒரே ஒளி. அவள் வெளியே ஓட ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்து அவளால் வெளியில் ஓட முடியலை. கதவு ஃபுல்லாகவே உடனே லாக் ஆகிருச்சு உள்ளுக்க. அவள் ஒரு ஓரத்தில் அந்த சுவர் ஓரத்தில் அந்த மூளை ஓரமாக அப்படியே நழுவி போய் கீழே விழுந்துடுறா. அவளும் கதவை எவ்வளவோ முயற்சி பண்ணி திறக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அந்த கதவு வந்து திறக்கவே முடியலை. அந்த கோஸ்ட் வந்து அவளை வந்து அந்த கதவை திறக்க விடாமல் பண்ணுது. நீயும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டு அப்படியே கத்துது. நீ இங்கே தான் இருக்கணும், நீ எங்கே ஓடலான்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு கத்தவும் அவளுக்குள்ளே தன்னறியாமல் ஒரு பயம் வந்துடுது. சிந்து வெளியில் ஓடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளால் வெளியில் ஓட முடியல. கதவு எல்லாமே உள்ளே லாக் ஆகியிருந்ததுனால அவளால் வெளியில் தப்பிக்கவே முடியலை. அப்போ தான் அவளுக்கு புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து விளாக் எடுக்கிறதுக்காக வந்த எல்லாருமே அந்த வீட்டோட வந்து பேயாக மாறிடுறாங்க அப்படின்னு அவளுக்கு புரியுது. அப்போ அவள் என்ன யோசிக்கிறான்னா, அப்போ நம்மளும் வந்து இந்த வீட்டோட ஒரு பேயாக ஆயிட்டோம் அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்குது. அப்படி இருந்தாலுமே அவள் வந்து என்ன சொல்கிறது, யோசித்து முடிக்கிறதுக்குள்ளாரே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அவள் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல. ஆனால் அவளோட கேமரா மட்டும் அந்த கதவு வழியாக வீட்டுக்கு வெளியில் வந்து தனியாக விழுகுது. இந்த கதையோட முடிவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புது யூடியூபர் வந்து அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து யூடியூப் விளாக் பண்ண வந்து அந்த வீட்டில் முயற்சி பண்ணுறான். அப்போ வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகுது. அந்த கேமராவில் வந்து சிந்துவோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே தெரியுது. அடுத்த விக்டிம் வந்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவன் உடனே பயந்து போகிறான். இதோட வந்து இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும்.